தமிழ் திரைப்படத்துறையில் தற்போது நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆகியோர் இணைந்து கடந்த 26/8/2026 அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் திரு ஏ ராஜ்மோகன் அவர்களை சந்தித்து திரைத்துறையில் உள்ள பிரச்சினைகளை எடுத்துரைத்து மனுவாக அளித்துள்ளோம். அந்த மனுவினை பரிசீலித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திற்கும் தற்போது தமிழ்நாட்டில் திரைப்பட வெளியீட்டில் உள்ள என்னென்ன நடைமுறை உள்ளதோ அதனை தொடர்ந்து பின்பற்றுங்கள். சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் ஆகியோரை தமிழ்நாடு அரசு அழைத்து மேற்படி பிரச்சினைக்கு தீர்வு காணும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் தற்போது வேலை நிறுத்தம் என்பது வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி உள்ளனர். மேற்படி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று உறுதியாக தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து செப்டம்பர் 1 முதல் அறிவித்த புதிய திரைப்படங்கள் வெளியீடு, படப்பிடிப்பு பணிகள், போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நிறுத்தம் தற்போது ஒத்திவைக்கப்படுகிறது. இல்ல கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் தீர்வு காணும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களும் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. எதுவுமே வேணாம்னு சொல்லி பழைய நடைமுறை பின்பற்ற சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு எதுவும் இருக்காது. அவங்களுக்கும் பேசியிருக்காங்க. இல்ல நாங்க 3 கூட்டம் அக்கார்டு ஹோட்டல் நடத்தினோம், பேசினோம். அவங்க முடியாதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணோம். இல்லை நாங்கள் பண்ணிருக்க மாட்டோம். அவங்கள்ட்ட பேசின பின்னாடி தான் முடிவை எடுத்தோம். எல்லாமே செல்வமணி இருந்தாரு, தானன் இருந்தாரு, மூத்தவனுக்கு அத்தனை பேரும் இருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சு பேசி தான் பண்ணோம். ஒரு 3 மீட்டிங் பண்ணோம். அதுக்கு முன்னாடி போன்ல போய் அவங்க 8 வாரம் சொன்னதுனால தான் ஸ்ட்ரைக்கு இது பண்ணோம். நாங்களா தனியாக கலந்து ஆலோசிக்காம எடுக்கல. பேசி ஏங்க இப்ப 8 வாரத்துக்கு அப்படின்னா இப்ப 8 வாரம் 56 நாள் நினைச்சு பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை ஓடிடி வாங்குறதே பெரிய இது. யார் வாங்குறாங்க? எந்த படத்து வாங்குறாங்க? எல்லா படமும் வாங்குற மாதிரி இருக்கு. அது முன்னாடி பைரசி வந்துருது. தியேட்டருக்கு வர்றது ரொம்ப இதா இருக்கு. நல்ல படம்னால ஓடுது. 8 வாரம்ன்றது தேவையில்ல. இல்ல அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் நாங்க விரும்புறோம், எதிர்பார்க்கிறோம். அதனால அரசும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் பாதிக்காத அளவுக்கு சிறந்த முடிவு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். நிச்சயம் அரசு பண்ணித்தரும். நான் கல்யாண மண்டபம் வந்து சொல்றீங்களா, நிறைய திரையரங்குகளும் வந்துட்டு இருக்கு. அதையும் பாருங்க, நிறைய மல்டிபிளெக்ஸ் வந்துருக்குல்ல. அதே இடத்துல இப்ப ஒரு திரையரங்கு வந்து 10 திரையரங்கு வந்திருக்கு. மல்டிபிளெக்ஸ் எவ்வளவு மல்டிபிளெக்ஸ் இருக்கு? நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் ஒரு 250 படம், எத்தனை படம் வெற்றி படம் வந்திருக்கு? எவ்வளவு பேர் ஓடிடி வாங்கியிருக்காங்க? இல்ல தியேட்டர் கல்யாண மண்டபமா இருக்கு, கல்யாண மண்டபம் மாலா மாதிரி இருக்கு, மால் மறுபடியும் தியேட்டரா மாதிரி இருக்கு. அதனால எப்படி இல்லாம திரையரங்கம் இல்லாம வந்து நம்ம வாழ முடியாது. நீங்க ஹாலிவுட் ஹிந்தி படம்லாம் அது வியாபாரம் எங்க இருக்கு பாருங்க. இந்தியா முழுக்க வியாபாரம் இருக்கு. தமிழ் படம் உலகம் ஃபுல்லா இருக்கு. அதனுடைய அது வேற இது வேற. அதை நீங்க கம்பேர் பண்ண முடியாது. நீங்க 35 ஸ்டேட்டுக்கு தான் இந்தியானா ஹிந்தி படம்னா